நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். சிக்கன் 2 கிலோ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரெடியாச்சு. நல்லா சூப்பராகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அடுத்தது 65க்கு மசாலா போட்டு வச்சுருந்தேன். எதுவுமே டீட்டெயிலாக எடுக்கலை. அடிக்கடி நாங்கள் பிரியாணி தான் செய்வோம், அதான் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி போட்டிருக்கோம். அதனால் டீட்டெயிலாக எடுக்கலை. 65ம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலா பிரியாமல் சூப்பராகவே வந்திருக்கு. தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். பசங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் சாமிக்கெல்லாம் கட்டி வைக்கலாம் அப்படின்னு பூ கட்டிகிட்டு இருக்கேன். பூவை கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அன்னன்னைக்கு என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட்டாக இனிப்பாக எதுவும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தேங்காய் திருவி எடுத்து வச்சுட்டு பாசிப்பருப்பு தான் வறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி பருப்பை கழுவி அதை வறுத்து எடுத்து குக்கரில் 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக வெந்திருக்கும். அதில் தேங்காய் பூ, ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கி போட்டு அதில் நெய் கலந்து பசங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா தேவையான இனிப்பு நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லமோ, ஜீனியோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம், சுகர் சேர்த்து. இந்த பாசிப்பருப்பு பாயாசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்க நல்லா சூப்பராகவே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி இதை தான் செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே போணுச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போணுச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெடி பண்ணி தம்பிக்கு கொடுத்தாச்சு. அவன் சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.